அரசு ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஒழுக்கமா இல்ல, அதெல்லாம் சில கருத்துக்கள் இருக்குது. ஒழுக்கமா இல்ல, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா நம்ம பிள்ளைங்க கெட்டுடுமோன்ற பயத்துல தான் நிறைய பேர் தனியார் பள்ளிக்கு போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா காலையில கூட பஸ்ல பாத்தீங்கன்னா பிரைவேட்ல படிக்கிற பசங்க கண்டக்டர் சொல்றாரு உள்ள வந்து நிக்கிறாங்க, கவர்மெண்ட்ல படிக்கிற பசங்க நிக்கல, கண்டக்டரை எதிர்த்து பேசுறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணு எதிர்க்க பார்க்கும்போது எந்த பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க சொல்லுங்க? ஆசிரியர்கள் ஒழுக்கத்தை கத்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதை யோசிச்சீங்களா? பையன், ஆமா, அந்த பையன் வெளியே வந்து சொல்றான், நீ வெளியே தானே வருவ, பாத்துக்கிறவன்னு. நானே நிறைய பாத்திருக்கேன் இத. ஆமா, மிரட்டுறாங்க. நீங்க பூந்தமல்லியில கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, பாய்ஸ் ஸ்கூல். அங்க இருந்து போற பஸ்ல போற எல்லா கண்டக்டருமே இந்த பசங்க கூட சண்டை போட்டுட்டு தான் போவாங்க. ஒரு தரம் பஸ்ஸையே நிறுத்திட்டாங்க. நீங்க இறங்குனாதான்டா நாங்க போவோம், நான் இறங்க முடியாது, என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு அந்த பையன். இந்த பஸ்ல என்ன எங்களை எடுத்து போய் விட வேண்டியது தானே உங்க வேலை, நீ அதை செய், நாங்க எப்படி வேணாலும் வருவோம் அப்படின்னு பசங்களே ரூடா தான் பேசுறாங்க. இதை அங்க இருந்து எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டும் அவங்க சொன்னாங்க, டே என்னடா இப்படி பேசுறீங்கன்னு. ஒருத்தம் கூட அதை ரெஸ்பான்ஸே பண்ணல. பொதுமக்கள் சைட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து அந்த தலைமை ஆசிரியரோ இல்ல மத்த ஆசிரியர்களோ அவங்க, ஆமா அதைத்தான் சொல்றேன், அந்த ஆசிரியர்களும் அவங்களோதான் போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா பசங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க, ஏதோ இடிஞ்சு விழுந்துச்சு, பசங்களுக்கு நாங்க தானே பொறுப்பு அப்படின்றத வாத்தியாரோ தலைமை ஆசிரியரோ அவங்கதான் போய் கேட்க வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா பேரண்ட்ஸுக்குமே தான் குழந்தை படிக்காத நல்ல நிலைமைக்கு மேல வராதான் தான் எல்லா பேரண்ட்ஸுமே எதிர்பார்க்கிறோம். அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கிடைக்கலன்னா யோசிக்கிறாங்க பேரண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுமோ, நம்ம கஷ்டப்பட்டாவது நம்ம பசங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படியே மீறி எடுத்துட்டு போய் சேர்க்கிறவங்க இதெல்லாம் பாத்துக்கிறாங்க. பசங்க இந்த மாதிரி பேசுறது, ஒழுக்கக்கேடா நடந்துக்கிறது, இதெல்லாம் பாக்குறாங்கல்ல பேரண்ட்ஸ். அதாவது தமிழ் பாடம் பிடிக்கல அவங்களுக்கு, அப்படி இல்ல ஆங்கிலம் பேசுற பையனை ஒரு மதிப்பா பாக்குறாங்க, தமிழ்ல பேசுற பையனை ஒரு மதிப்பா தான் பாக்குறாங்க. அதனால எல்லா பேரண்ட்ஸுமே இங்கிலீஷ்ல பேசினா தனக்கு ஒரு பெருமை, பையன் இங்கிலீஷ்ல பேசினா அது ஒரு பெருமை உங்களுக்கு. அதனால நிறைய பேரண்ட்ஸ் அப்படி இல்ல, நீங்க என்னதான் தமிழ்ல படிச்சாலும் இங்கிலீஷ்ல பேசி படிச்ச பசங்களுக்கு தான் மதிப்பு. இப்போ ஃபெயில் ஆவறது இல்ல, அதுக்கான விருப்பம் இல்ல உங்களுக்கு, படிக்கிறதுக்கான விருப்பம் இல்ல. ஆமா, அதுல வந்து சில என்ன சொல்றது, நிறைய இலக்கணம் அதெல்லாம் நிறைய வருது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல அது, அதனால அவங்களுக்கு அது படிக்க பிடிக்கலையோ.